அணிதினமேங்க நீ காரணம் என்ன? நீங்கள் உலகத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டியவர்கள். நான் ரதத்தை ஓட்டும் ரத சாரதி, அதுக்காகத்தானே இருக்கிறேன். அப்படியா? நாட்டு மக்களுக்கு அனைவரும் ஒளி தர வேண்டும் அல்லவா? சீக்கிரமாக ரதத்தை செலுத்தி ஒளி தர வேண்டும் அல்லவா? ஆகட்டும். ரதமே தெரியவில்லை. ஆடுகிறான், ஓடுகிறான். யாரப்பா? ஐயா தேவலோகத்து மாதிரியா வந்ததின் காரணம்? ஒரு மேக சொல்லவன அவசரம் கிடையாது. உலகத்திற்கு ஒளி கொடுப்பவர் எங்கெல்லாம் இருப்பார்? பச்சுங்க கிடைக்குமா? என்ன லீகத்தை கொடுங்க ஐயா. அருணா, இந்த லீகத்துக்குள் என்ன இருக்கிற படித்து பார்த்தாயா? நான் பார்க்கவே இல்லை. நினைச்சிருங்களா? இந்த இடத்துல தேவை என்பது கிடையாது. கொடுத்து அனுப்பு போகட்டும். அருணா சுவாமி, இந்த லிகிதத்துக்குள் என்ன எழுதியிருப்பது என்று பார்த்தாயா? நான் பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை. பொன்னுலையாளக்கூடிய தேவை இந்திரன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னிச்சை ஏகம் செய்வது வழக்குமா பூமாதேவி பாரத்தை தீர்ப்பதற்காக. ஆனா தேவர்கள் அனைவரும் கூட்டி ஆலோசனை செய்வதற்காக ஆலோசனை மண்டபம் வைத்து அனைவருக்கும் நிம்மதி அளிக்கிற முதலே உங்களுக்கு வந்திருக்கிறது. எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. ஆகியா நான் இப்போது பொன்னுலகம் செல்ல வேண்டுமே. நான் பொன்னுலகம் செல்ல வேண்டால் இந்த பாமர மக்களுக்கு அனைவரும் யார் ஒளி கொடுப்பது எனக்கு ஒன்றுமே புரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, தேவேந்திரன் உங்களுக்கு லிகிதம் அனுப்பியிருக்கிறார். நீங்களே ஒளி கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அவர் கொடுத்த லிகிதத்திற்கு என்ன மரியாதை இருக்கிறது? நீங்கள் சொல்ல வேண்டுமே. நான் சொல்ல வேண்டுமா? நான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாமர மக்களுக்கு அனைவரும் ஒளி கொடுக்க வேண்டுமே என்றுதான் திகைத்துக் கொண்டிருக்கின்றேன். சரி, அப்படி என்றால் அடியே நான் கூறிய கேட்பீர்களா? இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒளி கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டீர்கள். தேவலோகம் செல்வதற்கு ஆளில்லை. எனவே ரத சாரதியாக இருக்கும் இந்த அருணன் சென்று என்னவென்று பார்த்துவிட்டு வருகிறேன். அருணா, அழைப்பு கொடுத்திருப்பது இந்த சூரிய பகவானுக்கு. ஆனால் எனக்கு ரதசாரியாக நீ இருக்க வேண்டும். நீ சென்றாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் மாலை உனக்கு கிடைக்குமா? அங்கிருக்கும் காவலர்கள் உனக்கு அனைவருமே உனக்கு அழைப்பு கொடுப்பார்களா? தரக்குறவர் நினைப்பார். ஏற்கனவே நீ அங்குவினும் குறைந்தவர்கள் அல்லவா? சுவாமி, நீங்கள் கூறுவது உண்மைதான். இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எனக்கு கிடைக்கும், புகழ் மாலை கிடைக்கும், வரவேற்பு கிடைக்கும். அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தேவலோகத்திலிருந்து உங்களை பார்ப்பது. நான் போக வேண்டும் என்று நான் தடுக்கின்றேன். நான் சென்று வருகிறேன், நீ இருக்கின்றார். ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் மாலை கிடைத்தால் வெற்றி வருவா. அப்படி வெற்றி ஒரு வளவன் என் முகத்தில் வெளிக்காது. அருணனும் அங்கை விளங்குறவன் எனக்கு ரதசாரியாக இருக்க வேண்டியவன். எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் மாலை நான் பெற்று வருகிறேன். பெற்று வந்தால் வருகிறேன், இல்லை என முகத்தில் விழிக்க வேண்டும் சொல்லுகிறேன். என்ன நடக்கிறது? ஐயா, நான் தேவலோகம் புறப்பட்டு போகிறேன். ஆமா, என்ன சிரிப்பு? நீ தேவலோகம் எதுக்கு போற? தேவேந்திரனை பார்க்க வேண்டும். அங்கு ஆலோசனை மண்டபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமா வெற்றி மாலையோடு திரும்ப வேண்டும். அந்த எண்ணத்தில் தான் புறப்படுகிறேன். நீ போய் தேவலோகத்துல அந்த புகழ் மாலையை வாங்கறதுக்காக நீ கிளம்புறேன்ற. ஆமா, நீயே கை கால் ஊனம் பற்றுவேன், அங்கும் குறைஞ்சுவேன். நீ போல உனக்கு அந்த புகழ் மாலை கிடைக்குமா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு கிடைக்காதுன்றியா? ஆமா, நான் இப்படி சென்றால் தானே
அங்கு எனக்கு மாலை கிடைக்காது, அல்ல. வரவேற்பு கிடைக்காது. நான் இந்த உருவத்தை மாற்றி வேறொரு உருவம், இந்த உருவத்தை மாத்தியா வேறு ஒரு உருவம். ஏதா என்ன உருவம்? என்ன உருவம் நான் பாக்குறேன். ஏனென்றால் ஆசிய முனிவருக்கோ 13 மனைவியர்கள். அந்த 13 மனைவிலே வினதை கத்தூரி என்பவர்கள் 20. அந்த 20 வினதைக்கு 2 கருமுட்டைகள் இருந்தன. கருமுட்டை முழுவதுமாக இருந்து பிறப்பதற்கு முன்பாகவே அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு நான் பிறந்து விட்டேன். அப்போது நான் பிறக்கும் பொழுது அந்த கரு சிதைந்து அங்க உணத்தோடு பிறந்து விட்டேன். நான் அழுது புலம்பேன், அம்மா முழுவதும் வருவதற்குள் உடைத்துக் கொண்டு பிறந்து விட்டேன். இந்த உலகத்தில் யார் என்னை மதிப்பார்கள் என்று ஏளனமாக பேசுவோம் என்று அழுதேன். அதற்கு என் தந்தை கூறினார், அடே உனக்கு அரணன் என்று பெயர் வைக்கிறேன். உனக்கு எந்த நேரத்தில் எந்த இடர்பாடு எந்த இன்னல் வருகிறதோ அந்த நேரத்தில் உனக்கு எப்படி தோன்றுகிறதோ எந்த உருவம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த உருவத்தை எடுக்கலாம் என்று என் தாய் எனக்கு வரம் கொடுத்தார். அப்ப உங்களுடைய தாய் உங்களுக்கு வரம் கொடுத்திருக்காங்க. அதாவது இன்னொரு முட்டை கரு உற்பத்தியாக பிறந்த பிறகு அவர் கருடர், அதாவது பகவானுக்கு அதாவது இது வாகனமாக இருப்பார் கருடாழ்வார். நான் சூரிய பகவானுக்கு ரதசாரி இருக்கிறேன். எனவே என் தாய் கொடுத்த வரைபடத்தின் பிரகாரம் பெண்ணூரை எடுத்து நான் தேவலோகம் சென்று புகழ்மான திரும்ப போகிறேன். பார்க்கிறேன், அந்த உருவத்தை பார்க்கிறாயா? பெண் உருவத்தை பார்க்கலாம். பார்த்துக்கொண்டே வா, பார்த்துக்கொண்டே கால பாதத்தை நான் தான் அருடன் ஆணாக இருந்த நான் பெண்ணாக மாறிவிட்டேன். எதனால் தேவலோகத்தில் எனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அதனால் புகழ்மாலை பெற வேண்டும். ஒரு நேரத்தில் என்னுடைய தாய் கொடுத்த வரத்தினால் எந்த நேரத்தில் எந்த ஜாமத்திலும் நீ நினைத்த உருவம் எடுக்கலாம் என்று என்னுடைய தந்தை வரம் கொடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது ஆணாக இருந்த நான் பெண்ணாக மாறிவிட்டேன். இப்போது எங்க செல்ல வேண்டும்? தேவலோகம்.